வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். கோதை தமிழ் 2 பேருமே பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது தமிழுக்கு பொறை ஏறிடுது, இருமுறாரு. கோதை அவங்களே அறியாமல் தமிழோட தலையில் தட்டுறதுக்காக கையை தூக்கி கொண்டு வராங்க. அதுக்குள்ளே சரஸ்வதி தமிழ் தலையில் தட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா கோதை குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுக்குறாங்க தமிழுக்கு. தமிழுமே அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து சரஸ்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அர்ஜுன், அவங்களோட ஃபேமிலி, ராகினி எல்லாருமே ரொம்ப கோவமாக பார்த்துட்ருக்குறாங்க. தமிழ் வசுட்ட சொல்கிறாரு, ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வரணுன்றதுக்காக தானே நீ ஃபங்க்ஷனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு மாற்றி வச்ச அப்படின்னு கேட்குறாரு. பையன் நிறைய சாப்பிட்டாச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் அடிக்கடி என் பையனை பார்ப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க வசு. சரஸ்வதி சொல்கிறாங்க, இனிமேல் நான் டெய்லி வீடியோ கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோதை இப்போது கீதாவோட ஹஸ்பண்டை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க. அண்ணே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கவனிக்காம படியிலேருந்து தவறி ஸ்லிப்பாகி கீழே விழ போயிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக தமிழ் வந்து தாங்கி பிடிச்சிடுறாரு. என்னமாச்சு, ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாரு நடேசன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. ஆர்த்தியுமே அம்மா எதுவும் அடிபாடல இல்லைம்மா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. அதான் தமிழ் மாமா வந்து கரெக்டான டைமில் தாங்கி பிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க வசு. தமிழ் சரஸ்வதி 2 பேருமே இப்போ அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கோதை வாசல் வரைக்கும் வந்து நின்று அவங்க போகிறத பார்த்துட்ருக்குறாங்க. அடுத்ததா சரஸ்வதி இப்போது அர்ஜுனோட காரை வழிமறித்து நிப்பாட்டுறாங்க. எதுக்கு என் காரை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு. ஃபங்க்ஷனில் வச்சு உன்னோட முகத்தை சரியாக பார்க்க முடியலை, அதனால தான் இப்போ பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. என்ன சிஸ்டர், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுன். ஒரு 10 பச்சை மிளகாயை கடிச்சா முகம் சவந்து போய் இருக்குமே, அந்த மாதிரி இருக்குடா உன்னோட மூஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. என்னதான் நீ அம்மாவையும் மகனையும் பிரிக்கணும்னு நினச்சாலும் அந்த கடவுள் சேர்த்து வச்சார் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கூடிய சீக்கிரமாகவே அத்தை அவரை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் சொல்கிறாரு, அத்தையோட மகளோட ஹஸ்பண்டை கொலை பண்ண நினச்சவர் தான் தமிழ். அவ்வளோ சீக்கிரமாக அதை மன்னிச்சு அவங்க ஏற்றுப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஒரு பொய் தான் உன்னை வாழ வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. உண்மை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வரும், அதை யாராலையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஒரு நாள் கண்டிப்பாக அவர் மேலே தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. அதே மாதிரி நீ யாருன்ற உண்மையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டைலாக ட்ரெஸ் போட்டு உன்னால் கம்பெனிக்கெலாம் போக முடியாது, ஜெயிலில் போய் களி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. இப்போவே களி சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரஸ்வதி இப்படி இந்த மாதிரி அர்ஜுன்கிட்ட பேசின விஷயத்தை பற்றி அவங்க ஃபேமிலிகிட்ட போய் சொல்கிறாரு அர்ஜுன். இதுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு அர்ஜுனோட அம்மா கேட்குறாங்க. அடுத்ததான் அர்ஜுன் கார்த்திகிட்ட சொல்கிறாரு, அந்த உமா பற்றினால நம்ம கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பழி வாங்குறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. குறுக்கு வழியில் எதுவும் பண்ணாத, நீ அப்படி பண்ண போய் நான் அடி கூட வாங்கிட்டேன் அம்மாட்ட அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். அர்ஜுன் சொல்கிறாரு, நம்ம லீகலாகவே முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திக் இப்போது கோதைட்ட சொல்கிறாரு, அந்த உமா பற்றி அவர் போட்ட கான்ட்ராக்டை பாதிலே கேன்சல் பண்ணிட்டதுனால நமக்கு 20 லட்ச ரூபாய் நஷ்டமாயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அவருக்கு லீகலாக நோட்டீஸ் அனுப்பணுமா அப்படின்னு சொல்கிறாரு. வசு சொல்கிறாங்க, அவர் எதனால கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. நீயும் அர்ஜுனும் சேர்ந்து தமிழ் மாமா கம்பெனியில் மெட்டீரியல்ஸை திருட வச்சீங்க, அதனால தானே அவர் கேன்சல் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. கோதை சொல்கிறாங்க, நீங்கள் குறுக்கு வழியில் அப்படி ஒன்று பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்டர் கைவிட்டு போயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் சொல்கிறாரு, பழைய கான்ட்ராக்டை அவர் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருக்கணுமா, புதுசாக வேணால் கான்ட்ராக்ட் போடாமல் இருந்திருக்கலாம் அவர் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இதே மாதிரி சப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணாமல் இருந்தால் அவர் என்னமா பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. கோர்ட் வரைக்கும் நம்மளை இழுத்துருப்பார்ல அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டுமா, நீங்கள் நேர்மை இல்லாதவங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் அவர் பிரச்சாரம் பண்ணார்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திக் கோதைட்ட சொல்கிறாரு, உங்களை தப்பாக பேசின உமா பற்றிக்கு நம்ம யாருன்னு புரிய வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம லீகல் நோட்டீஸ் கண்டிப்பாக அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. கோதை சொல்கிறாங்க, கார்த்திக் சொன்ன மாதிரி பணம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நம்ம கம்பெனியோட மரியாதையை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டீஸ் அனுப்புறதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க கோதை. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.